டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறேன் இன்னைக்கு. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, சுகர், கொஞ்சமாக சால்ட். வினிகர் கூட ஆட் பண்ணாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டிலேயே செய்ய போகிற டொமேட்டோ சாஸ். முதல்ல டொமேட்டோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மேலே இருக்கிற தோலியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன்னா கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த டொமேட்டோ ஜூஸை வந்து ஒரு 10 minutes வந்து நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சிட்டு இப்போது 2 tablespoon சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிச்சா போதும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கெட்டியானதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.